ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, பொரிக்கடலை வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பொரிக்கடலை, ஏலக்காய், அண்டிப்பருப்பு, சீனி, பால், நெய், அவ்வளோதான் கைஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பாக்கெட் நம்ம எடுத்து வச்சுருந்த பொரிக்கடலை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு கூட நம்ம சுகர் ஒரு கப்பு, அதையும் கூட சேர்த்து 3 ஏலக்காவும் தேவையான அளவுக்கு அண்டிப்பருப்பையும் அதுக்கு கூட போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம், தனித்தனி அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் கணக்கில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துப்போம். அந்த கடாயில் 2 ஸ்பூன் நல்லா நெய்யை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொரிக்கடலை மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் கூட போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். உருண்டை பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் இருந்து. நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மில்கை இதுக்கு கூட சேர்க்கணும். நம்ம ஒழுங்காக கிண்டாமல் இருந்தோம்னா உருண்டை பிடிச்சிரும். அப்புறம் நம்ம பால் ஊற்றி கிண்டும்போது கரெக்டான பக்குவம் வராது. அதனால பால் ஊற்றும்போது நம்ம கைவிடாமல் நல்லா கேஸை நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஸ்லோ இதில் வச்சு நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல நம்ம நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய நெய் வேணுமா நிறைய சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தா கொஞ்சம் தவட்டிடும். அதனால் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மட்டுக்கும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு சுகர் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு அரை கப் வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி ஆகும். ரொம்ப கட்டி ஆகக்கூடாது. ஓரளவுக்கு ஆனது நம்ம இன்னொரு தட்டில் நெய் தடவி வச்சுருப்போம். அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை போட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி என்ன நாள் பார்த்திங்கன்னா, இண்டிபெண்டன்ட் டே, 80வது இண்டிபெண்டன்ட் டே. நமக்கு சுதந்திர தினம் கிடச்ச நாள். நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் சரி, சுதந்திரம் இல்லாமல் முன்னாடி பழைய காலத்தில் இருந்திருப்போம். ஹஸ்பண்டுக்கும் சரி, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சரி, சுதந்திரமாக இருங்க. இன்னைக்கு சுதந்திர தின விழாக்கு தான் இந்த ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், காலையில் என்ன ஸ்பெஷல், மதியம் என்ன ஸ்பெஷல், ஈவினிங் பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை கைஸ். எனக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள்.